ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். என்னுடைய கவலையோ சந்தோஷமோ உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். அப்படி தான் அதாவதுங்க, நீங்கள் கூட ஆரம்ப நாட்கள்லாம் சொல்லுவீங்க, அக்கா ஏன் மூச்சு வாங்கி பேசுகிறீங்க, சில பேர் வந்து திட்டுவாங்க, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், உங்களோட ஹெல்த்தை பாருங்கள் அப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே வந்து என்னுடைய எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, நான் நல்லா தான் ஆரோக்கியமாக இருக்கேன். ஆனால் ஆர்வ கோளாறு நான் என்ன அப்படின்னாக்கா, ஓடி வந்து பச்சை மிளகா பறிச்சுட்டு போய் ஒரு பொரியலை வச்சுட்டு திருப்பி ஓடி வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படி திருப்பி ஓடி வந்து எதையாவது ஒன்று பறிச்சுட்டு அப்புறம் ஓடி வந்து இந்த மாதிரி மாடிக்கும் வீட்டுக்கும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 100, குறைந்தபட்சம் சொல்கிறேன் 100 தடவையாவது ஏறி இறங்குவேன். சரி, ஏறி இறங்கினோன்னே அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா உட்காந்து வேலை பார்ப்பேனா இல்லை அப்புறமா எடுத்து வீடியோ எடுப்பேனா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓடி வந்த வேகத்தில் வீடியோ எடுப்பேன். அதனால எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ படி ஏறுறதுனால மூச்சு வாங்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிவிடுவோம், அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா உங்களுக்கே இந்நேரம் 3 வருட காலமாக என்னையை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முடியலைன்னு சொல்லிட்டு நான் என்னைக்காவது வீடியோ போடாமல் இருந்தனோ இல்லை வீடியோ போடும்போதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுவும் கிடையாது. ஒரு நட்பு நம்மக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அதாவது எப்போவுமே வந்து எங்கேயோ கண்காணாமல் இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை, பாசம், அன்பு அதுக்கெல்லாம் ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அருகாமையில் நம்ம கூட நெருங்கி பழகிற ஒரு சில உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மேலே என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது. நம்ம ஒரு இதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், முடியாதவங்களை பார்க்க போனால் முடியாதவங்களை மட்டும் விசாரிக்காமல் ஏற்கனவே முடியாதவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படி தான் ஒருத்தங்க என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நீங்கள் மேலே ஏறி வந்து மூச்சு வாங்க பேசுகிறீங்க, உங்களுக்கு அந்த நோய் இருக்குங்கிறது பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சொன்னாங்கங்க. உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. ஆனாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நானே உங்ககிட்ட பல தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாடி தோட்டம் வச்சு 3 வருட காலமாக, சொல்லப்போனால் இந்த வருஷத்தையே எடுத்துக்கோங்களேன், பனி இந்த வருஷம்லாம் நவம்பர்லலாம் எவ்வளோ பனி, அதுக்கப்புறம் டிசம்பர் ஜான்வரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பனி. வெளியில் சொல்லக்கூடாது இந்த மாதிரி, ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு நாள் கூட சளி பிடிச்சிருச்சு, தலைவலி வந்துடுச்சு, முடியலை, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸும் வரலைங்க. ஸோ எனக்கு வந்து மாடித்தோட்டம் வச்சதுக்கப்புறம் சைனஸ் அப்படிங்கிறதே எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சுங்க. அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருக்கேன். அப்புறம் எங்கெங்க இருந்து மூச்சு வாங்குறதுக்கும் சைனஸுக்கும் என்னங்க ப்ராப்ளம்? மூச்சு யாருக்கு வாங்கும்? மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருந்தால், ஆஸ்மா இருந்தால், அந்த மாதிரி டிபி அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாங்க வாங்கும். சைனஸ்க்கு எப்படிங்க வாங்கும்? ஆனால் ஏதாவது சொல்லணும், நம்மளை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சில பேர் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க.